Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பனானா மஃபின்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் பவுடர்ட் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் லவங்கப்பட்டத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் கப் சாக்கோ சிப்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்றதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டாமலும் இருக்கும், மாவு உள்ள அடியில போய் தங்கிடாது. 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா பழுத்துதான் எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்படி நசுக்கி விட்டுக்கோங்க. ஒரு மேஷரால இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு முட்டை, அரை கப் எண்ணெய், அரை டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். இதை பொறுமையா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் மஃபின்ஸ் நமக்கு நல்லா ஃப்ளஃபியா வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்கோ சிப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மஃபின்கான பேட்டர் ரெடி. தவாவை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். உப்பு கொட்டிக்கோங்க. மேலே ஒரு ஒயர் ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை மூடி வச்சுடுங்க. 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மஃபின் மோல்ட்ஸில் இந்த பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, சில்வர் கிண்ணத்தில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்க தவால ஒரு பிளேட் வச்சிடுங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மஃபின் கப்ஸை அடுக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் பேக் ஆகணும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மஃபின்ஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. உள்ளே இருக்க சாக்கோ சிப்ஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா இருக்கு. இது மாதிரி ஒரு குச்சி விட்டு குத்தி பாருங்க. அப்போ எதுவும் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் அது கம்ப்ளீட்டாக பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.